லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற 5G ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஃபோன் வாங்கணும்னு தெரியலையா? அப்போ நீங்கள் சரியான வீடியோவை தான் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. நான் உங்கள் மாறன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். OnePlus ஃபோன் வாங்குறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஒரு நல்ல OnePlus ஃபோனை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி OnePlus Nord CE3 மொபைல் ஃபோனை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். OnePlusல இந்த Nord CE3 மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 கலரில் வருது. அக்வா சர்ச் அண்ட் கிரே சிம்மர் அப்படின்ட்டு 2 கலரில் வருது. நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணிவிட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus CE3ல அக்வா சர்ச் கலர். OnePlus Nord CE3 ஃபோனை வந்து நம்ம OnePlus Nord CE3 லைட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 வேரியேஷன்ஸ் இருக்கும் 2 ஃபோனுக்கும். பட் ஆனால் அந்த 7000க்கான குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து CE3 லைட்டில் கொடுத்துருக்காங்க. வெயிட் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா CE3 ஃபோன் வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 184 கிராம் தான் இருக்குது. பட் ஆனால் CE3 லைட்டில் பார்த்தீங்கன்னா 195 கிராம் இருக்குது. வெயிட் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா CE3 தான் வந்து வெயிட் கம்மியாக இருக்குது. குட் கேமரா குவாலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ராசஸர் Snapdragon 782 கொடுத்துருக்காங்க. மல்டி ஆப்ஸ் கேன் பி ஒர்க் அட் த சேம் டைம். எந்த ஒரு லேகிங்குமே இருக்காது ஸ்பீடில். நெக்ஸ்ட் பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் குயிக் சார்ஜிங் இருக்குது. 20 to 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜாக இருக்குது. இந்த OnePlus Nord CE3ல பார்த்தீங்கன்னா சோனி கேமரா தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் சோனி கேமரானாலே அக்யூரேசி நல்ல கிளாரிட்டி இருக்கும். 50 மெகா பிக்சல் சோனி கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சோனி லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கம்ஸ் வித் IR blaster to use this phone as remote. Overall sound quality is quite loud and sweet. பேட்டரி வைஸில் பார்த்தீங்கன்னா 5000 mAh இருக்குது. ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி இஸ் கிரேட்டர். நோ ஹீட்டிங் இஷ்யூஸ். நீங்கள் ரொம்ப நேரம் ஃபோன் கால் பண்ணி பேசிட்டு இருந்தாலும் இல்லைனா நீங்கள் ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாலும் ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்து கிடையாது இந்த ஃபோனில். ஒரு நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆடியோ ஜாக் கொடுக்குறதில்ல. மோஸ்ட்லி இப்போ வர 5G மொபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஃபோனுக்கு எதுக்குமே இப்போ வந்து ஆடியோ ஜாக் கொடுக்குறதில்ல. எல்லாமே C டைப்பில் தான் வருது. நீங்கள் வந்து ஒரு C டைப் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ப்ளூடூத் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ ஜாக் கொடுக்குறதில்ல. லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா அந்த Nord CE3 லைட் வந்து ஸ்டைலிஷாக இருக்குது. மோரோவர் ரெண்டும் பார்க்குறதுக்கு நல்லாவே தான் இருக்கும். 6.7 inches கொடுத்துருக்காங்க. AMOLED 120 சூப்பர் ஃப்ளூயிட் டிஸ்பிளேயோட இந்த OnePlus Nord CE3 வருது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nord CE3 லைட்டில் பார்த்தீங்கன்னா 6.72 inches கொடுத்துருக்காங்க. OS பார்த்தீங்க அப்படின்னா Oxygen OS 13.1 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஒரு 13,000க்குள்ளே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE3 நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, நல்ல கலர் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மொபைலை பற்றி வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்க வீடியோ லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.